ஹாய்ங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்லலாம்? நான் இன்னைக்கு பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போறேங்க. நான் மெயினா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பதிவு உங்கள்கிட்ட சொல்லலாம் தாங்க. நிறைய கமெண்ட்ல என் வீடியோஸ்ல இல்லைங்க, நிறைய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ல வந்து நிறைய பெண்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆசையாக இருக்குங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை, ஃபேஸ் காமிக்கக்கூடாது அப்படின்றாங்க, நிறையா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்றாங்க, ஆனால் இன்னமும் பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லைங்க. எதை எதை நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நம்ம என்ன ஏதாவது நம்ம தோன்றதை செய்யணும்னா நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு பர்மிஷன் கேட்கணும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா, அண்ணா, அம்மா விடுங்க, அம்மாவும் நம்மள மாதிரி தானே, அப்பாட்ட கேட்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாட்ட கேட்கணும். எதா இருந்தாலும் ஒரு எங்கே போறா இருந்தாலும் அப்பாட்ட கேட்கணும். பர்மிஷன் கேட்டு தான் நம்ம எதா இருந்தாலும் செய்யணும். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், மாமனார் மாமியார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். எதா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கேட்டே இருக்கணும். கேட்டுதான் நம்ம எந்த முடிவா இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுதான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்மளா ஓனா எந்த முடிவுமே எடுக்க முடியாம இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? எதனால பெண்களுக்கு மட்டும் இந்த சுச்சுவேஷன் தெரியல. இப்போ நான் நினைச்சேங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நான் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேங்க. வீட்டில் சும்மா இருக்கனால போர் அடிச்சிச்சு, நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேங்க. அதனால நான் ஓனா பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வீட்லேயே ஒரு நம்ம ஹெல்த் மிக்ஸு, சிறுதானிய மாவு இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு மெயினாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம், சரி நம்மளோட ப்ராடக்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வைப்போம், நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேங்க. நம்ம அந்த வீடியோஸ் போடுறப்ப அவ்வளோக்கா யாருமே லைக் பண்ணாங்க. சரி நம்ம எல்லாமே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் போட்டேன். அதே மாதிரி லேடிஸ் யாருமே வீட்டில் சும்மா இருக்காதீங்க, உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணுங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுங்க. அதனால நம்மளால முடிஞ்சது நம்மளும் எல்லாமே கற்றுக்கணுங்க. ஒரு ஆள் நம்ம வீட்டுக்காரே இருக்காங்கன்னா அவங்கள நம்பியே நம்ம எல்லாமே பண்ணக்கூடாதுங்க. நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனா அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அவ்வளோ இது சொல்றாங்க, ஃபேஸ் காமிக்க கூடாது, வாய்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? ஃபேஸ் காமிக்கிறனால என்ன ஆக போகுது? எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க போறாங்க? நம்மளோட ஒப்பீனியனை நம்ம சொல்ல போறோம், நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ண போறோம். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ. இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேங்க, ஆனால் என்னை பொறுத்தவரை என் வீட்டுக்கார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. நீ பண்ணு, ஃபேஸ் காமிக்கலாமா, நான் அதோட தயக்கமாக கேட்டேன். அவர் தாராளமாக உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எங்கள் வீட்டு சைடுமே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, எங்கள் அம்மா வீட்டு சைடும் சரி, யாருமே நீ பண்ணக்கூடாது, எதுக்கு உன் ஃபேஸ்லாம் வருது வீடியோஸில், எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்லாம் யாருமே என்னை கேட்கல. அதை பொறுத்தவரை நான் ரொம்ப லக்கிங்க. எனக்கு எல்லா ஃப்ரீடமே எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்கரேஜ் தான் பண்றாங்க. நீங்க பண்ணுங்க, பண்ணு இன்னும் நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நமக்கு கொஞ்சம் சொல்றப்ப நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஏன் நம்மள வெளியிலே விட மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கே ஒரு சில நேரம் நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அவங்கள எதிர்பார்த்தே இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம், லேடிஸ்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம என்ன யூடியூப்ல இது பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும், வெளியில போய் இது பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கல. நம்ம ஏதாவது ஒண்ணு எந்த வகையிலயாவது நம்ம சம்பாதிச்சோம்னா நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஃபேமிலியில உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ மத்தவங்களை பத்தி தான் நினைப்பாங்க. ஐயோ நீ இதுல வந்தா அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு தப்பா நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கே தெரியாதா? நமக்குன்னு ஒரு புத்தி இருக்குது இல்ல, நம்ம அதை யோசிச்சுதானே நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நம்ம பண்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நம்மள வெளியில விட்டாதானே நம்ம சாதிக்க முடியும். நம்மள உள்ளேயே வச்சு நீ இப்படி இரு இப்படி இருன்னு அடக்கிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோங்க? அதனால ஒரு சில நேரம் ஏண்டா பொண்ணா பிறந்தோம், நம்மளும் பாய்ஸ் ஆண்களை மாதிரி இருந்திருந்தா நம்மளும் அவங்களுக்குலாம் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அவன் நல்ல பையனோ கெட்ட பையனோ, அவன் தப்பு பண்றானோ சரியா பண்றானோ, அவனுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஐயோ அது போனா வெளியில போனா தப்பு பண்ணிரும், இங்க போனா தப்பு பண்ணிரும், அதனால உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஏன் அந்த ஒரு தாட் வருது அவங்களுக்குலாம்? பையனுக்கு கொடுக்குற ஃப்ரீடமா பொண்ணுக்கும் கொடுக்கணும்ல. அவங்க என்ன பண்றாங்களோ அதே தான் நம்மளும் பண்றோம்.
பெண்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்லைங்க. வீட்லேயும் சரி, அம்மா வீட்லேயும் சரி, ஹஸ்பண்ட் வீட்லேயும் சரி, எல்லா 2 வீட்லேயுமே நம்ம அவங்கள சார்ந்து தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளா எதையுமே ஓனா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஓகேங்க. எனக்கு என்னைய பொறுத்தவரை எங்க வீட்ல எல்லா ஃப்ரீடமும் எனக்கு இருக்கு. என்னைய கேட்டு தான் என் வீட்டுக்காரர் எல்லா டெசிஷன் எடுப்பாங்க. எங்க அம்மா வீட்ல மற்ற பெண்கள்லாம் ஒவ்வொரு கமெண்ட்ல பார்க்குற போதெல்லாம் அவங்கெல்லாம் பாவம் இப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு நினைக்கிறத கூட அவங்களால பண்ண முடியலையே, பாவம் இல்லையா, பிடிச்சதை அவங்க செய்றாங்க, அதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ஃபேமிலிஸ் யாராவது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய அவங்களுக்கு அனுமதி கொடுங்க. அவங்களுக்கும் தெரியும் என்ன லிமிட்டுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால என்ன மாதிரி நிறைய நிறைய லேடிஸ் இந்த மனக்குமரலை வெளியில கொட்டணும், இந்த மாதிரி பேசணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த மாதிரினா ஒரு பதிவு தாங்க இது. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் நினைக்கிறேன். ஒரு சில நேரம் நம்மளுக்கு எனக்குமே ஒரு சில நேரம் இவங்களை இது பண்ற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு இப்போ வாங்கணும்னா ஏதோ ஒரு பண்ணலாம், ஹஸ்பண்டை நம்பியே நம்ம இருக்கிற வேண்டியது இருக்கு. அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும், மெயினாக பர்மிஷன் கேட்கணும். எல்லார்ட்டையுமே நம்ம எது செய்யறா இருந்தாலும் எல்லார்ட்டையும் பர்மிஷன் கேட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பெண்களுக்கு ஃப்ரீடம் இருக்குதுங்க ஃபேமிலிஸ்ல. ஓகேங்க. என்ன மாதிரியே நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வருங்க. எனக்கு தோணுனதை நான் சொன்னேங்க. சரியோ தப்போ நீங்கள் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. ஓகேங்க, பாய்ங்க.